எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னே தெரியல. இல்ல இவங்கள நினைச்சு பா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்றாங்கன்ற அளவுக்கு பெருமைப்படுறதா? டேய் இவ்ளோ தத்து மாதிரி இருக்கீங்களேடா, ஏன்டா? Flashback. Today it's Valentine's Day and நான் சிங்கிள். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நான் சிங்கிள்னு. So this is going to be a prank video. Sudden plan. I just thought of like, okay, let's do a prank. And Valentine's Day. சும்மா இன்ஸ்டாகிராம்ல ஒரே ஒரு ஸ்டோரி போட்டாலே கன்ஃபார்ம் கமிட் ஆயிட்டா அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல இது வந்து இட்ஸ் லைக் அ பிராங்க் and let's see how my friends react if they get to know I'm committed. Okay, first things first, Pinterestல 4-5 photo I have to download and I'll post it on my Instagram. I'll actually, I guess I'll share the screen. You'll see somewhere here or here, I don't know. என்னென்ன தெரியலாம் Pinterestல? couple photos, couple aesthetic photos தெரியலாம். இது என்ன சடனா ஆஃப் ஆயிடுச்சு? இந்த போனுக்கே பிடிக்கல கப்பல் எஸ்தெட்டிக் போட்டோ சர்ச் பண்ணது. That's it. I got the pictures, I downloaded it. Now I just have to post it on my Instagram story. I just posted my Instagram story. I'll just show you. This is what I posted, okay? One of my best friends viewed my story and she did not ask me anything. See, my friends don't care. I have decided not to open any messages till tonight. Okay, so that's when they believe that I'm actually out with some guy. Okay, I guess I'll be continuing this video tomorrow also. Once I reply, I'll take the screenshots of the chat or I'll screen record it, something, whatever. I don't know what I'll do. I'll just post it while editing. That's the plan for today. And I'll be responding everyone's text tonight. And I'll take the screenshots. Yeah, keep watching. End of flashback. Prank பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. 2 days பேக்கோ என்னவோ என்ஜிஎல் அப்படின்னு ஏதோ இருக்குல்ல, சென்ட் அனானிமஸ் மெசேஜ் மாதிரி. ஸோ நான் அது போஸ்ட் பண்ணி அன்னோன் மெசேஜஸ்லாம் எடுத்து நான் ஸ்டோரியில ரிப்ளை பண்ணேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் சிங்கிளா கமிட்டடா என்ன அப்படின்னு. ஓகே, நான் சொல்லியிருந்தேன் சிங்கிள் தான், நான் கமிட்ல ஆகல அப்படின்னு. அதெல்லாம் பார்த்தும் 10 பேர் நான் சும்மா ஒரு ஸ்டோரி போட்டதுனால நான் கமிட் ஆயிட்டேன்னு நம்பி கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க. உங்களெல்லாம் நான் என்னன்னு சொல்றது? சரி, ஓகே, சடனா போட்டா நம்பிடுவாங்க. வேலண்டைன்ஸ் டே வேற, கரெக்ட் தான். சரி, அந்த ரியாக்ஷன்லாம் பாப்போம் எப்படி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் நான் இங்க போடுறேன். ஓகே, அந்த ஸ்டோரிக்கு ரிப்ளை வந்துச்சு. யார் இதுன்னு கேட்டாங்க. இது வந்து என் கன்னடா பேசுற ஃப்ரெண்டு, MBA கிளாஸ்மேட். யார் என்னன்னு நான் சொல்ல விரும்பல. யார் இதுன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் நான் டேட் பண்ணிட்டு இருந்தேன் பையன் அப்படின்னு. அவரு ஷாக் ஆயிட்டு வெயிட் வாட் அப்படின்லாம் கேட்டாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நான் சும்மா பில்டப் ஏத்தி விட்டேன். சடனா ப்ரப்போஸ் பண்ணாங்க, நான் எஸ் சொல்லிட்டேன் அப்படின்னு. அவரு மறுபடியும் ஷாக்கு. எப்போ எப்படி ஆச்சு அப்படின்லாம் கேட்டாரு. ஸோ நான் சொன்னேன் கொஞ்ச நாளாவே நடந்துட்டு இருந்துச்சு. டுடே தட் இஸ் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஹி டுக் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நான் சொன்னேன். சும்மா ஒரு பிட்டு போடுவோம், எவன் கேட்பான் அப்படின்னு. ஐயோ சாமி, அதுக்கு அவரு கேட்டிருக்காரு யாரு அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு தெரியல அப்படின்னு. அப்பவே கண்டுபிடிக்க வேணாம், தெரியல நான் எப்படி சொல்லுவேன்? அது சொல்றப்பவே ப்ரோ யூ ஷுட் ஹேவ் தாட். தெரியலன்னு சொல்றானா அப்போ பிராங்கா இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் கூட வரல உங்களுக்கு? சரி நான் தெரியல அப்படின்னா அவர் வந்து மூடிட்டு சொல்லு, எப்படி எந்த கேப்ல எல்லாம் நடந்துச்சுன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் அப்படியே நடந்துச்சு, நானும் நக்கலா அப்படியே நடந்துச்சு அப்படின்னு. ஸோ அவர் அதுக்கு யார் பையன்னு கேட்டாரு. நான் சொல்றேன் அப்படின்னேன்.
என்ன ஃபுல் குஷியா அப்படின்னு கேட்டாரு. ஆமா ஃபுல் அப்படின்னு, ஹெவியா குஷி ஆயிட்டேன் அப்படின்னு போட்டோ காட்ட சொன்னாரு. அப்பதானே நம்புவாங்க உண்மையெல்லாம் போயிருக்கா அப்படின்னு. சொல்லிலாம் யூஸ் இல்ல, நீ போட்டோ அனுப்பு அப்படின்னாரு. நான் சொன்னேன் நான் சரி நெக்ஸ்ட் டைம் அனுப்புறேன், போட்டோ அனுப்புறேன் அப்படின்னு. ஆக்சுவலா ஃபியூ டேஸ் பேக் இவர் என் ஃப்ரெண்டோட பேசுறப்போ கொஞ்சம் ஓவர் அட்வைஸ்லாம் நடந்துச்சு. அட்வைஸ்லாம் பண்ணாரு. ஃபியூ திங்ஸ் வி ஸ்போக் அபவுட், ஹி நோஸ் தட். ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணாரு. அதை சொல்றாங்க, நீ நான் பேசுனது எல்லாமே வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு. ஏன்னா அவர் அட்வைஸ் பண்ணதை நான் கேட்கல. நான் போய் அவங்க சொல்லி 2வது நாள் நான் போய் கமிட் ஆயிட்டேன்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஃபீல் பண்றாங்க, டைலாக்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டியே அப்படின்னு. சோ எனக்கு அப்போ செம்ம சிரிப்பு. ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன், பிராங்க் ப்ரோ அப்படின்னு. அவர்ல உடனே தெரியும், சொல்ல வேண்டியதான், தெரியும் எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு அவர் பில்டப். சரி, ஆனா மனுஷன் என் அக்கௌண்ட்ல போயிட்டு நான் ரீஷேர் பண்ணேன், ஒரு செகண்ட் ஸ்டோரி ரீஷேர் பண்ணேன். அந்த பையன் போட்டு மாதிரி நான் என் அக்கௌண்ட்க்கு ரீஷேர் பண்ணேன். அந்த டிபி கூட நான் பின்ட்ரெஸ்ட்ல இருந்து எடுத்து என்னோட பிரைவேட் அக்கௌண்ட்ல டிபி மாத்தி அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணி நான் ரீஷேர் பண்ற மாதிரி பண்ணிட்டேன். சரியா, இவர் போய் அந்த டிபி வச்சு என் ஃபாலோவர்ஸ்ல ஃபாலோயிங்ல போய் தேடி இருக்காரு, ஒண்ணுமே கிடைக்கல. அவர் சொல்றாங்க, உன் அக்கௌண்ட்ல நான் சர்ச் பண்ணேன், அந்த பையன் போட்ட டிபியே காணோம், உன் அக்கௌண்ட் ஃபாலோவர்ஸ்லயே இல்ல அப்படின்னாரு. ஐயோ என்ன ஒரு புத்திசாலித்தனம். விக்கெட்டா இவரை கிராக் பண்ணிட்டோம் சக்சஸ்ஃபுல்லி. நெக்ஸ்ட் போலாம். இது நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்றேனும், ஸ்கிரீன்ஷாட் போட்டு நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது. ஸோ ஃபாஸ்டா எல்லாரோட சாட்டும் பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் திஸ் இஸ் மை ஸ்கூல்மேட். ஓகே, இவர் கேட்டிருக்காரு ஸ்டோரி பார்த்து, என்ன கல்யாணம் பண்ணி போறியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஐ கெஸ் அப்படின்னு போட்டிருக்கேன், அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் அனுப்பிச்சேன். அவர் அதுக்கு நைஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. நான் என்ன நினைச்சேன், ஒரு பயங்கரமா வாவ் நைஸ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாரு, ஓவர் ஹைப்பா கொடுப்பாருன்னு பார்த்தேன். ஆனா சிம்பிளா முடிச்சிட்டாப்ல, நைஸ் அப்படின்னு போட்டு. நெக்ஸ்ட் இது மை டார்லிங், ஷீ இஸ் மை டார்லிங், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். +2ல இருந்து ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஓகேவா, சோ நான் அந்த மேட்சி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி போட்டேன். அதுக்கு ஓஹோ வாட் சீன் அப்படின்னு போட்டா. இவன் ஆக்சுவலா இருக்கிறதுல இவெல்லாம் நம்ப மாட்டா, எதுவுமே டக்குன்னு நம்ப மாட்டா. பட் ஷி வாஸ் லைக் வாட் சீன். ஓகே, நான் சொன்னேன் ஃபுல் சீன்ஸ் அப்படின்னு. உடனே நல்லா கால் பண்ணுன்னு சொல்லிட்டா. ஐயோ பிராங்க் வீணா போச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். டக்குன்னு என்ன நீ கால் பண்ணுன்னு சொல்லிட்டா, யார் என்ன நீங்க கேட்டுக்கலாம், பிராங்கே வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் நான் 2வது போட்ட ஸ்டோரியில ஓஹோ என்ன அப்படின்னு நான் போட்டிருந்தேன். ஓகேவா, ஓஹோ யார் இது அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அவரு எனக்கு எப்படி ரிலேட்னா அது நான் சொல்ல முடியாது. ஆக்சுவலா பயந்தா இவர் கேட்ட உடனே, ஐயோ இவர் கேட்கிறாரே அப்படின்னு. நான் சரி பரவாயில்ல பிராங்க் தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அவர் இதுக்கு உண்மையாலுமே சந்தோஷப்பட்டாரா இல்ல என்னன்னு எனக்கு புரியல. அவர் சூப்பர் நைஸ் அப்படின்னு வாவ் நைஸ் அப்படின்னு போட்டாரு. அடுத்த கொஸ்டின்ல டவுட் வந்திருக்கு. நான் சொன்னேன்ல என்ஜிஎல் போட்டேன், அதுல நிறைய பேர் கேட்டாங்க. நான் ஐ டோல்ட் ஐம் சிங்கிள். சோ அவர் கேட்டிருக்காரு தெளிவா. அந்த கொஸ்டின் கேட்டப்போ நீ சிங்கிள் சொன்னியே அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் அப்போ எனக்கு தெரியல, நான் கமிட் ஆவேன், இன்னைக்கு திடீர்னு கமிட் ஆயிட்டேன் அப்படின்னு லைட் ஒரு பிட்ட போட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் சொன்னாரு மனுஷன். நெக்ஸ்ட் தான் இருக்கிறதுலயே அல்டிமேட் ஆனது. இவரு என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். நான் ரிலேஷன்ஷிப்ல இல்லைன்னு நல்லாவே தெரியும். டெய்லி நான் புலம்பிட்டே இருப்பேன் அவன்கிட்ட. நான் அவன்கிட்ட பேசும்போது அவனுக்கு நல்லாவே தெரியும், அவன் க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டு. டேய் ஏன்டா நீயுமாடா அவன் எனக்கு அவனுக்கு நல்லாவே தெரியும் நான் கமிட் ஆக மாட்டேன், இப்போதைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு நல்லா தெரியும். அவன்கிட்ட தான் அதிகமா புலம்புவேன். அவனே ஸ்டோரி பார்த்துட்டு என்னடா ஃபைனலி நீயுமா அப்படின்னு கேட்டான். நான் நினைச்சேன் ஓகே சுண்டிச்சு போல பிராங்க் பண்றேன்னு சொல்லி கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா உன்னை விட தற்கொலை எவ்வளவு இருக்க மாட்டான்டா. இது நான் பதிவு பண்றேன், ஏன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க ஏன் அப்படின்னு. சரி நானும் சொன்னேன், ஆமா எக்ஸ்பெக்ட் பண்ணல, ப்ரப்போஸ் பண்ணா அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். 13th ஈவினிங் தான் உங்ககிட்ட பேசினேன். நான் நெக்ஸ்ட் டே வெளியே போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேனா, அது கூட யோசிக்க மாட்டேன். சரி நான் இப்படி சொன்னேன். அவர் அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு, நல்லா இரு வாழ்த்துக்கள் அப்படின்றாரு. சரி நானும் சரி கண்டினியூ பண்ணுவோம், நம்பிட்டான் போல அப்படின்னு நானும் கண்டினியூ பண்ணேன். கேட்க மாட்டியா யாரு என்னன்னு, நான் சும்மா அப்பதானே நம்புவாங்க, ஃபுல்லா நம்புவாங்க. அவருக்கு நீ சொல்வேன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லி எனக்கே தெரியல இப்படி நடக்கும்னு நான் சொல்றேன். அப்ப கூட அவனுக்கு டவுட் வரல. மறுபடியும் யாருன்னு கேட்டாரு, நான் சொல்றேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல விடு, ஹாப்பியா இரு, இதுக்கு அப்புறம் எதையும் யோசிக்காது, ரைட்டு நம்பிட்டாப்ல ஃபுல்லா அப்படின்னு. சரி நான் இத்தனைக்கும் நான் அப்பவே சொல்லியிருப்பேன் இல்ல பிராங்க் அப்படின்னு. இவன் நம்புறான், என்ன சொன்னாலும் நம்புறான். சரி நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு ரிப்ளைல எதுவுமே வரல, என்னாச்சுன்னு தெரியல. நான் மறுபடியும் போனேன், நானாவே போய் அவனுக்கு மெசேஜ் பண்ணேன். இப்பதான் அல்டிமேட்டே, நான் ஒரே நாள பிச்சுட்டு போயிடுமா. ஆமாண்டா பிச்சுட்டு போயிடுச்சு, என்ன பண்றது. அப்ப நான் கேட்டேன் இப்ப கூடவா உனக்கு டவுட் வரல ஏன்டா டே அப்படின்னு.
அப்புறமா தான் வடிவேல சொல்ற மாதிரி என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு அவன் நிலைமை. அவன் நம்பவே இல்ல. அது நான் பிராங்க்னு நான் சொன்னதுக்கு அப்புறமா கூட அவன் நம்பல. அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் காலையில இருந்து பண்ணது பூராமே பிராங்க்டாடே அப்படின்னு. இவங்க எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்டா வச்சிருக்கேன். என்ன பண்றது? நெக்ஸ்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனும் அதுக்கு ரிப்ளை பண்ணிருக்கான் அந்த ஸ்டோரிக்கு. என்ன இது அப்படின்னு. நான் சொன்னேன் அதுதான் அப்படின்னு. இவர் அதுக்கு உடனே சொல்லவே இல்லை அப்படின்றாரு. இவன் கிட்ட கூட லாஸ்ட் வீக் தான் பேசுனேன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் இல்ல, இந்த வீக் தான் 3-4 days முன்னாடி பேசுனேன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் சோ லாங் டைம் வி ஸ்போக் ஆக்சுவலி கால்ல. இருந்திருந்தா நான் அப்பவே சொல்லிருப்பேன்லடா, நீயுமாடா டே. நான் இவன்கிட்டயும் அதே தான் சொல்லியிருக்கேன். எனக்கே தெரியல நான் கமிட் ஆவேன் அப்படின்னு சும்மா ஒரு பிட்டு. உடனே நம்பிட்டாப்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வேற. நான் சொல்லிட்டேன் சும்மா பிராங்க் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்த மெசேஜ் எல்லாம் பீப் பீப் தான். இன்ஸ்டாகிராம்ல இவ்வளவுதான் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? அடுத்து நான் என்ன, என்னோட நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. மினிமலான பீப்புள் தான் டெக்ஸ்ட் மீ asking who it is. So நான் நினைச்சேன் இன்ஸ்டாகிராம்ல மட்டும் போட்டா சரிப்பட்டு வராது, ஏன்னா வாட்ஸ்அப் ஓபன் பண்றா அப்படின்னு சொல்லி நான் வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டோரி போட்டு விட்டேன். ஃபர்ஸ்ட் this is also my best friend. நான் காட்ட போற everyone is my best friend. Okay, so yeah. இவர் வந்து பார்த்து போட்ட ஒரு 2 minutesலயே யார் கூட போனேன் அப்படின்னு கேட்டாரு. இவன் இருக்கிறதுலயே இவன் தான் கொஞ்சம் பிரெயின் அதிகமா யூஸ் பண்ற ஃப்ரெண்டு. இவனாச்சும் சும்மா ஏதோ பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கா அப்படின்னு நினைப்பான்னு பார்த்தா இவனும் கேட்டான் யார் கூட போனேன் அப்படின்னு. நான் சொன்னேன் guy I was dating அப்படின்னு. ஓ ஓகே. அப்புறமா நானே போய் இருக்கியா அப்படின்னு நானே முதல்ல இருந்து திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணேன். நான் கேட்டேன் நம்பினியா, நான் சும்மா தான் பிராங்க் பண்ணேன், நம்பிட்டியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்றான் சரி as a friend he wanted to be happy for me. நான் டேட் பண்றேன், நான் கமிட் ஆயிட்டேன் அப்படின்னா ஹாப்பி அப்படின்ற மாதிரி நீ சொல்லியிருக்கான். நைஸ், ஐ லைக் இட். நெக்ஸ்ட் என் ஃப்ரெண்டு தான். ஸோ அவ கேட்டா ஸ்டோரிக்கு ரிப்ளை பண்ண சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம்னு விட்டேன் அப்படின்னு. இவ கூட நம்பிட்டா. அதுதான் என்னால ஐயோ சொல்றேன் சூன் அப்படின்னு இவகிட்டையும் சும்மா ஒரு பிட்ட போட்டேன். அப்ப நம்பிட்டா. உண்மையா அப்படின்னு கேட்டா. நான் கேட்டேன் ஏன் இப்படி கேட்கற அப்படின்னு கேட்டப்போ ஃபூல் பண்றேன், அதுதான் நான் பிராங்க் ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு இவ கண்டுபிடிச்சிருக்கா. ஆனா நான் சொல்றேன் சூன் அப்படின்னு சொன்னோன்னே நம்பிட்டா. அவ்வளவுதான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நம்பேண்டா. அவனும் ரிப்ளை பண்ணான் இல்ல புரியல, உடனே இங்க வரவும் அப்படின்னு. நான் பார்த்துட்டு நான் நோட்டிபிகேஷன் இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். நான் ஆன்லைனா தான் இருப்பேன், அவனுக்கு நல்லாவே தெரியும். உடனே இங்க வரவும் அப்படின்னு போட்டான். சரி இவன் கூட இவன் தான் நான் டெய்லி பேசுறாள், டெய்லி போன்ல பேசுறாள். இவன் கிட்ட நான் இப்படி சோ நீ ஒரு தத்தி தான் எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு தத்தியா இருப்பேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. டெய்லி பேசுறேன் போன்ல, சொல்ல மாட்டேனா. சோ நான் சொன்னேன் அது எப்படி சொல்றது, நான் சும்மா ஸ்டார்ட் பண்ணேன், நான் பிராங்க ஸ்டார்ட் பண்ணேன். சொல்லி யாரது எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டியா அப்படின்னு கேக்குறான். நீதான் அடி வாங்கிட்டு இருக்க, நான் அடி வாங்கல சரியா, மைண்ட் இட். இது அவருக்கு சர்ப்ரைஸ். ஆமா, உடனே கமிட் ஆனது சர்ப்ரைஸ். சரி இவரும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் சொன்னாரு. அப்பதான் எனக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. நீயும் நம்பிட்டியா அப்படின்ற அளவுக்கு நான் சிரிச்சுட்டே இருந்தேன். என்னைய மறந்துட மாட்டியே அப்படின்னு அவரே ஒரு டாபிக் எடுத்து கொடுத்தாரு. நான் அப்படியே அதை கண்டினியூ பண்ணி இதெல்லாம் சொன்னேன். நீங்க அந்த சாட் நான் கூட நான் ஏதோ லென்த்தா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கு. லாஸ்ட்ல அவன் கண்டுபிடிச்சான். அவன் வந்து அதுதான் கால்ல பூ சுத்தலாம், கார்லாண்டே சுத்தக்கூடாது. நைஸ் ஒன். அதுதான் இதுதான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் this is my one more best friend, childhood friend இவன். சோ இவன் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்து கேட்டான் who is this, oh my god அப்படின்னு. ஏன்னா இவனுக்கு தெரியும் நான் பியூர் சிங்கிள் அப்படின்னு. பாய் ஃப்ரெண்ட் சொன்ன உடனே யாரு அப்படின்னு கேட்டான். அவனுக்கே தெரியாத பாய் ஃப்ரெண்ட் யாரே புதுசா அப்படின்ற மாதிரி. நான் சொல்றேன் சூன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இவன் கிட்ட அந்த பிட்டு ஒர்க் அவுட் ஆகல. உடனே இப்ப சொல்றியா இல்லையா அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டான். நான் இன்ட்ரோவே கொடுத்துறேன், நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் கண்டுபிடிச்சிட்டான் பிராங்க்னா இனி லைஃப்ல நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் போட்டுட்டான். எனக்கு சரி கண்டுபிடிச்சிட்டு எப்படிலாம் எனக்கு என் வாயில இருந்து அது பிராங்க்னு வந்துடணும் அப்படின்னு எப்படிலாம் சொல்றான் பாருங்க. அவன் லைஃப்ல பேசவே மாட்டேன்ட்டான். சரி நான் சொல்லிட்டேன் ஆமா அவன் பிராங்க் தான் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி யூடியூப் கண்டென்ட் எடுத்துட்டு இருக்கேன், பிராங்கிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆன் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு. சோ அப்ப நான் நினைச்சேன் அப்படி சொல்லிட்டா நான் உடனே அது பிராங்க்னு சொல்லிடுவேன் நீங்க சொல்றானோ அப்படின்னு நான் நினைச்சேன். இந்த ஒரு சாட்ல இந்த மெசேஜ் யாராச்சும் உன்னை விரும்பிட்டு இருந்தா அவங்க உனக்கு கன்ஃபியூஸ் பண்ணாலும் பண்ணலாம். இந்த இதுல நான் போட்ட ஸ்டோரி பார்த்து ஃபீல் பண்ணி சொல்லலாம் அப்படின்லாம் போட்டுருந்தேன். பிராங்க் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு. ஆனா இது கம்மி, எனக்கு இன்னும் நிறைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா நிறைய பேர் எனக்கு கேட்கல. ஏன் கேட்கலன்னு எனக்கும் தெரியல. I guess they knew somewhere that I was pranking. நான் இப்படிதான் லூஸ் மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பேன்னு விட்டுருப்பாங்க. இன்னைக்கும் நான் டெய்லி பேசுற ஆளுங்க கூட நம்பி கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்கல்ல, அதுதான் வேலண்டைன்ஸ் டேவோட பவர். நீ சும்மாவே ஏதோ ஒரு ரோஸ் புடிச்சு நீ ஸ்டோரியில போட்டாலே நீ கமிட்டட் அப்படின்னு நம்பிடுவாங்க. இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இவ்வளோ தத்தியா இருக்காங்களான்னு எனக்கு புரியல. சரி
But I'm happy to have all these gems. எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சொன்னீங்க. கூடிய சீக்கிரம் கமிட் ஆனா இப்படியே இதே மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லுங்க. ஓகே, நடக்காதுன்னு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. பரவாயில்ல, ஐம் ஹாப்பி சிங்கிள். நான் நல்லா இருக்கேன், பீஸ்ஃபுல்லா ஜாலியா இருக்கேன். ஆனா கமிட் ஆனா கூட நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். இல்ல எப்பவுமே பிரச்சனை சண்டை அந்த மாதிரி இருக்கும். இல்ல அதுவும் நல்லா இருக்கும். அதுவும் ஒரு தனி ஃபீல். சிங்கிளா இருக்கிறதும் ஒரு வேற லெவல் ஃபீல். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போயிருச்சு போல. போதும், முடிச்சுக்கலாம். எண்ட் கார்டு போட்டுடலாம். As usual சொல்ற மாதிரி please like, share and subscribe if you already did. Thank you so much. Keep supporting. That's it. I'll meet you guys in another video.